சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி வாகனம் திடீரென தூக்கி வீசப்பட்ட 2 மாணவிகள். குஜராத் மாநிலத்துல வதோதரா நகர் ஒண்ணு இருக்கு. அந்த நகரோட சாலையில ஒரு பள்ளி வாகனம் ஒண்ணு போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த பள்ளி வாகனத்துல மாணவிகள் எல்லாம் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னா 2 மாணவிகள் தவறுதலா விழுந்த அதிர்ச்சி சம்பவம் ஒண்ணு நிகழ்ந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேனுக்கு பின்னால எந்த வாகனமும் வராத நிலையில மாணவிகள் எப்படி தவறி கீழே விழுந்தாங்க அப்படின்னு எல்லாரையுமே குழப்பமடைய செஞ்சிருக்கு. இந்த அதிர்ச்சியான சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா வேகமா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. வேனோட பின்கதவு திடீர்னு திறந்து சிறுமியர் 2 பேருமே கீழே விழுந்திருக்க இந்த சம்பவம் அந்த வழியா போனவங்க பல பேரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மாணவிகள் கால் தவறி கீழே விழுந்ததை பார்த்த அந்த வழியா போன வழிபோக்கர்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, வேன் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தாம போயிருக்காரு. பெற்றோர்கள் இது பத்தி புகார் அளிச்சிருக்காங்க. உடனே ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணையை மேற்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இருந்தாலும் மாணவிகள் திடீர்னு விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. காஞ்சிபுரத்துல வாடகைக்கு குடியிருந்தவங்க வாடகைய தரல அப்படின்னு சொல்லி கோபத்துல வீட்டு உரிமையாளர் வீட்டினுடைய படிக்கட்டுகளை இடிச்ச சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குடியிருப்பு வாசிகள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் அவங்கள அங்கிருந்து பத்திரமா மீட்டிருக்காங்க. நோய்வாய்ப்பட்டு வீட்டிலேயே முடங்கி கிடந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது குடியிருப்பு வாசிகளை அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. காஞ்சிபுரம் விளக்கடி கோயில் தெருவை சேர்ந்தவர் சீனிவாசன். இவரு ஆப்செட் நிறுவனம் நடத்திட்டு வராரு. இது தவிர காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்துல இருக்க வாடவேல் நகர்ல இவருக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. இவருடைய இந்த வீட்டுல வேணுகோபால் அப்படின்றவரு தன்னுடைய மனைவி லீலா, தம்பி பாபு மற்றும் தன்னுடைய 2 குழந்தைகளோட குடும்பமா வசிச்சுட்டு வராரு. சமீபத்துல வேணுகோபாலுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு அவரு வீட்டிலேயே சிகிச்சை எடுத்துட்டு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சா. இதனால முறையா அவரால் வாடகை கொடுக்க